அவர் பேசினார், ஏதாவது ஆன்சர் பண்ண நினைக்கிறீங்களா நீங்க? யாருங்க? நான் கூட விஜயோட கொள்கையை சொல்லுவாருன்னு நானும் அவரோட எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவர் இது வரைக்கும் எந்த தொலைக்காட்சியிலுமே அவர் அந்த கொள்கையை சொல்ல மாட்டார். நாம் தமிழர் கட்சிக்காரங்க யாராவது வந்து பேச வந்தாங்கன்னா உடனே இந்த ஆடு மாடு பேசுறீங்க, மரத்தை பத்தி பேசுறீங்க, அதை பத்தி பேசுறீங்க, இதை பத்தி பேசுறீங்கன்னு கடற்கடன்னு ஓடுறாரு. மரத்தை பத்தி பேசுறோம்னா அவருக்கு ஒரு நாள் முழுவதும் பாடம் எடுக்கணும். ஆடு மாடை பத்தி பேசணும்னா ஒரு நாள் முழுவதும் பேசணும். ஆடு மாட்டுக்கு ஏன் மாநாடு நடத்தணும்னு வெறுமனே சும்மா அவங்களுக்கு பார்க்கும்போது ஆடு மாடுகள் மரங்கள்ன்றது அவங்களுக்கு சாதாரணமா தெரியும். ஒவ்வொன்றும் ஒரு அதாவது என்னன்னா உணவு சங்கிலியில ஒரு சுழற்சி. அது பத்தின எந்த புரிதலும் இல்லாம எப்படி இருக்க முடியும்? அதே போல அவர் சொன்னாரு, நாங்க பல லட்சக்கணக்கான தொண்டர்களை எடுத்திருக்கிறோம், விஜய் வந்தாருன்னா பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் வர்றாங்க, சீமான்ட்ட யார் இருக்கா, யார் வருவான்னு கேட்கிறாரு. ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்கல அப்படின்னு சொல்றாரு. நாங்க வந்து விஜய் போல ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி கிடையாது, ரெகக்னைஸ் பார்ட்டி. தமிழ்நாட்டுல வந்து அங்கீகரிக்கப்பட்ட மாநில அரசியல் கட்சி. சின்னத்தை பிடிங்கி இது வரைக்கும் 6 சின்னத்துல போட்டிட்டு இருக்கோம். நாங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு சின்னத்தை கொடுப்பாங்க. வாங்க நிற்கிற சின்னத்தை அடுத்த நாள் பிடிங்கிடுவாங்க, அடுத்த தேர்தலில் கொடுக்க மாட்டாங்க. போன தேர்தல்ல வந்து நாங்க வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு நின்று ரெகனைஸ் பார்ட்டி வாங்கல, பார்லிமெண்டரி தேர்தல், யார் இந்தியாவை ஆளணும்ன்ற தேர்தல், அந்த தேர்தல்ல நாங்க வந்து ரெகனைஸ் பார்ட்டி வாங்கியிருக்கிறோம். இப்ப வரப்போறது சட்டமன்ற தேர்தல். தமிழ்நாட்டை யார் ஆள வேண்டும் என்று, அதுல ஸ்டாலினா, எடப்பாடியா, அண்ணன் சீமானா, விஜயான்றத மக்கள் தானே முடிவு செய்ய போறாங்க. யார் பேசுற பேச்சு, யார் மக்களுக்காக நிக்கிறா, யார் களத்துல நிக்கிறா, மக்களின் பிரச்சனைகளுக்காக. இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல எத்தனையோ அரசியல் கட்சி இருக்குது. மக்களின் பிரச்சனைக்காக ஒரே ஒரு தலைவர் மட்டும்தான் தேடப்படுறாரு. எந்த தலைவரை தேடுறாங்க? எந்த தலைவரையும் தேடல. தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் தான் தேடப்படுகிறார், அது எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான். அதுவே நாங்கள் வந்து கோடிக்கணக்கான மக்களின் மனசுல நிக்கிறோம். இந்த கட்சி ஆரம்பிச்சது வந்து ஆட்சியை பிடிக்கணும், அதிகாரத்துக்கு வரணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், முதலமைச்சர் ஆகணும்ன்றதை தாண்டி என் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஒருத்தன் வந்து நிப்பாண்டான்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கோம். பாத்தீங்களா? அந்த ஒண்ணு போதும். இந்த நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி, தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இல்லைங்க. இந்த மக்கள் எவன்கிட்ட சொல்லி அழுவாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக அழுக முடியுமா? அண்ணா திமுக அழுக முடியுமா? இல்ல நம்ம நண்பர் விஜய்கிட்ட சொல்லி அழுக முடியுமா? யார்கிட்ட சொல்லி அழுக முடியும்? தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய பிரச்சனைய பரந்தூர் விமான நிலையமா ஓடி போய் நிக்கிறோம், 8 வழிச்சாலையா ஓடி போய் நிக்கிறோம். வீட்டை இடிக்கிறானா அங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் போய் நிக்கிறார். தூய்மை பணியாளர் போராட்டமா அண்ணன் செந்தமிழன் சீமான் போய் நிக்கிறார். எந்த பிரச்சனைக்கு நாம் தமிழர் கட்சி இல்லாமல் இருக்கிறது? தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனைய நாம் தமிழர் கட்சி பேசாம இருக்குன்னு ஒரு பிரச்சனையை சொல்லுங்க பார்ப்போம். பல கட்சிகள் அந்த பிரச்சனையை கடந்து போகும். ஆனா எல்லா பிரச்சனைகளையும் தன் பிரச்சனையாக, மக்களின் பிரச்சனை, எங்களின் பிரச்சனையாக நாங்கள் பார்த்து பார்த்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு சொல்றோம். அந்த களத்துல போய் நிக்கிறோம், கடைசி வரைக்கும் நின்று போராடுறோம். அதிகாரத்தை கொடுத்தா ஒரு நொடியில சரி செய்வோம். இதையெல்லாம் என் மக்கள்கிட்ட நாங்க சொல்றது. இப்ப நீங்க பேசுறதெல்லாம் இந்த பயணத்துல ஒரு பேசினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த பயணத்தின் மூலமாக பேச வராரு, சனிக்கிழமை பேச போறாருன்னா உங்களுக்கு என்ன? ரொம்ப காமெடி பண்ணுவாரு சார். உங்க ஊடகங்களுக்கு நல்லா ஃபன் இருக்கும். ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 15 நிமிஷம் தான் நேரம் கேட்கறாங்க. அந்த 15 நிமிஷத்துல குறைஞ்சபட்சம் அந்த மாவட்டத்துல 4 சட்டமன்ற தொகுதி இல்லாம ஒரு மாவட்டம் இருக்காது. குறைந்தபட்சம் 4 சட்டமன்ற தொகுதியில இருந்து 6 சட்டமன்ற தொகுதி வரைக்கும் அதிகபட்சமா இருக்கும். 6 சட்டமன்ற தொகுதி, 4 சட்டமன்ற தொகுதின்னு கூட வச்சுக்கோங்க. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 3 நிமிஷம் பேசினாருன்னா 15 நிமிஷம் முடிஞ்சு போயிடும். இல்ல 4 நிமிஷம் பேசினாருன்னா 15 நிமிஷம் முடிஞ்சு போயிடும். ஒரு சட்டமன்ற தொகுதியின் பிரச்சனையை 4 நிமிஷத்துல பேசி முடிச்சுடுவாரு. ஒரு சட்டமன்ற தொகுதியினுடைய தேவைகளை 4 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிட முடியுமா? இல்ல அந்த மாவட்டத்தின் பிரச்சனையை 15 நிமிஷத்துல பேசி முடிச்சிருவாரு. மதுரையில வந்து மாநாடு போட்டாப்புல, மதுரையில மாநகராட்சியில 200 கோடி ஊழல் இருந்துச்சு, அத ஒரு வார்த்தை பேசினாரா? இவர் அரசியல் எதிரின்னு திமுகவை சொல்றாருல, நேரடியாக சார்ஜ் பண்ணி மதுரை மாநகராட்சியில 200 கோடி ஊழல் நடந்திருக்கு, அதை பத்தி ஒரு வார்த்தை பேசினாரா? தமிழ்நாட்டில் எத்தனையோ கோயில்களுக்குள் தீட்டாமை இருக்குது, எந்த கோயிலுக்கும் போக முடியல, ஒடுக்கப்பட்ட மக்கள், ஆதி தமிழ் குடிகளாக இருக்கிறவங்க. அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்னார், திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள நீ திறந்து விடலைன்னா நான் வந்து திறப்பேன், நான் வந்து ஆலய நுழைவு போராட்டம் நடத்துவேன்னு சொன்னாரு. விஜய் அப்படியே சொல்லிடுவாரு. அப்படி 8 வழிச்சாலைக்கு கண்டு உண்டதான் முடியும்டா, நான் தூக்கி வீச விட்டான்னு சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் 8 வழிச்சாலை போட முடியல. பரந்தூர் விமான நிலையத்தை கட்டி பாடுறான்னு சொல்றாரு. சவால் வந்தாரு, செய்ய முடிஞ்சான்னு பாருங்க, முடியல. காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டி பாடுறான்னு சொல்றோம், இப்ப வரைக்கும் முடிஞ்சா முடியல. அது மாதிரி தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை நேர்கொண்டு எதிர்நின்று சண்டை போட்டு வழக்கு வாங்கி சிறைக்கு போய் ஒவ்வொருத்தனும் ஒடுக்குமுறைக்கு ஆளாகி நாங்க களத்துல நின்றுகிட்டு இருக்கோம். போகாம வருவாரா? வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்பி போவாரா?
சனிக்கிழமை காலையில 15 நிமிஷம் பேசுவாரா, இவருக்கு மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சரா கொடுத்துருவாங்க. மீதி 6 நாள் வீட்டுல படுத்து தூங்குவாரா. நாட்டுல என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர் கேட்க மாட்டாரா, எதுவும் பேச மாட்டாரா. ஊருக்குள்ள இருந்து அறிக்கை மட்டும் கொடுப்பாரு. இதை வச்சு மக்கள் ஓட்டு போட்டுருவான். மத்தவங்க எல்லாம் எல்லாம் திருச்சி போட்டு தர்றான். திருச்சிக்கு போய் திருச்சியில உள்ள பிரச்சனையை 15 நிமிஷம் பேசி முடிச்சிருவாரு. அப்படிதானே? அப்படிதானான்னு நாங்க தெரியல ஒரு மணி நேரம் எங்க அண்ணனுக்கு கொடுக்கும் போது பேசினாதான் சார் தெரியும். ஒரு பேச மாட்டாரு. அதான பிரச்சனையே. பேசுங்கன்னு தானே சொல்றான். 15 நிமிஷத்துல என்ன பேசுவீங்க? ஒரு பொதுக்கூட்டம் போட்டு ஒரு மணி நேரம் பேச வேண்டியதானே மக்களின் பிரச்சனைய. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு கூட்டம் போட வேண்டியதானே. சரி, 234 சட்டமன்ற தொகுதி இருக்குது. 234 சட்டமன்ற தொகுதிக்கு தினமும் போய் நீங்க தான் சொன்னீங்க, நாங்க படம் நடிச்சு முடிச்சுட்டேன், இனிமேல் முழு நேர அரசியல் தான் சொன்னீங்க. வாரத்துக்கு ஒரு நாள் செய்யறதுக்கு பேர் தான் முழு நேர அரசியலா? அவர் தானே சொன்னாரு, நாங்க சொல்லல, அவர் தான் சொன்னாரு. முடிஞ்சு இனிமேல் வர்ற பாரு களத்துக்கு, உங்கள் விஜய் வந்துட்டேன், 365 நாள் இனிமேல் நான் ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாரும் சொன்னாங்க பயங்கரமா விஜய் வேலை செய்ய போறாரு, அவ்வளவுதான் படம், இந்த படம் தான் கடைசி படம், படத்தை முடிச்சிட்டாரு, இனிமேல் களத்துக்கு வர போறாங்க. களத்துக்கு வர்றது இதுதானா? ஒவ்வொரு சனிக்கிழமையும் வர்றதா களமா? ஒரு களம் சனிக்கிழமை ஒரு மாவட்டத்துல 4 சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு இடத்துல பேசுவார் 15 நிமிஷம். சரி, ஓகே. என்ன பேசுறான்னு பாக்கதானே போறோம். நாளைக்கு தான் பேசிடுவாரு. நாளை கழிச்சு திரும்பவும் நம்ம டிபேட் வைப்போம். என்னதான் பேசுறான்னு பாத்துருவோம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. திருச்சியோட பிரச்சனை என்னதான் பேசுறான்னு பாப்போம். காவேரியில் நடக்கிற மணல் கொள்ளையை பத்தி பேசுவாரா? பாக்கலாமே. காவேரியில அங்க கள்ளப்பட்டு இருக்கிற கல்லணையை பத்தி பேசுவாரா? பெரும்பாட்டன் கல்லணை கட்டி இருக்கிறான், கல்லணை பத்தி பேசுவாரா? சரி, பாக்கலாம்.